வணக்கம் குழந்தைகளா. தமிழ் மொழியில் மெய்யெழுத்துக்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்னொன்னா நம்ம பார்க்க போறோம் குழந்தைகளா. ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா மெய்யெழுத்துக்கள். அதுல இக்கு, இன்னு, இச்சு, இன்னு, இட்டு, இன்னு, இத்து, இன்னு, இப்பு, இம்மு, இ, இர், இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இரு, இன்னு. மீண்டும் ஒரு வாட்டி பார்க்கலாமா நம்ம மெய்யெழுத்துக்கள். குட்டீஸ் தயாரா இருக்கலாமா? ரெடி, ஸ்டார்ட். மெய்யெழுத்துக்கள் இக்கு, இன்னு, இச்சு, இன்னு, இட்டு, இன்னு, இத்து, இன்னு, இப்பு, இம்மு, இ, இர், இல்லு, இவ், இல், இல், இர், இன். இதுதான் மெய்யெழுத்துக்கள். இதுல 18ல 6 பார்க்கலாமா? இக்கு, இன்னு, இச்சு, இன்னு, இட்டு, இன்னு. இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். முதல்ல இக்கு, சக்கரம். ச இக்க ர இம், சக்கரம். இன், அதை வச்சு சங்கு. ச இன் கு, சங்கு. அடுத்து இச்சு, த இச், ச இர், தச்சர். அடுத்து இன்னு, இ இன் சி, இஞ்சி. இட்டு, கூட்டு. கூ இட்டு, கூட்டு. அடுத்து இன், க இன் நாடி, கண்ணாடி. க இன் நாடி, கண்ணாடி. அடுத்தது இத்து, இன்னு, இப்பு, இம்மு, இது நம்ம பார்க்க போறோம். அடுத்து இத்து, சு, இத்து, தி, ய, இல், சுத்தியல். ப, இந்து, பந்து. இந்து வருது பாருங்க. ப, இந்து. இப்பு, சீப்பு. சி, இப், சீப். அடுத்தது இம்ம வச்சு மேகம். மேக, இம், மேகம். அடுத்தது இ, அதை வச்சு எழுதுனா தா, இ, தாய், தாய். அடுத்து இர வச்சு இர், வே, இர், வேர். மரத்துக்கு கீழே இருக்கு பார்த்தீங்களா, வேர். அதான். இப்ப இரு வரைக்கும் நம்ம படிச்சாச்சு. இல்லுல இருந்து ஆரம்பிக்க போறோம். இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இரு, இன்னு. இதுதான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதல்ல இல்லு. இல்லு எப்படி எழுதலாம்? வயல். வ, ய, இல், வயல். அடுத்து இல்லுக்கு அப்புறம் இவ்வு, செவ்வாழை. சே இவ் வா லை, செவ்வாழை. அடுத்தது இல், தாழ்பால். தா இல் பா இல், தாழ்பால். அடுத்தது இந்த இல், இல், தே இல், தேல், தேல். அடுத்தது இர், கி, இர், ரு, கீற்று. அடுத்து இன், தே இன், தேன், தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லேர்னர்ஸ் ஏரியாக்கு. நன்றி. தமிழ் மொழியில் மொத்தம் 18 மெய்யெழுத்துக்கள் உள்ளன. இதை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம்.
18 மெய் எழுத்துக்கள். அதில் தான் இக்கிலேருந்து ஆரம்பித்து இன்னு வரை முடிஞ்சிருக்கு. இதுதான் மொத்தம் 18 மெய் எழுத்துக்கள் தமிழ் மொழியில் உள்ளது. நன்றி குழந்தைகளா, நன்றி.